ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 3 மினிட்ஸை ஆட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அந்த 3 மினிட்ஸை சென்சாரில் பார்த்துட்டு திரும்பவும் ஒரு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இப்போ படத்தோட டூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் 3 நிமிஷம் ஆயிடுச்சு. என்ன நடக்குதுன்னு புரியல. ஆல்ரெடி படத்தில் 3 மணி நேரத்துக்கு ஒரு 20 செகண்ட் தான் கம்மியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் இருந்தோம். இப்போ அதுக்கும் மேலே 3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி அதிர்ச்சி கொடுத்துருக்காங்க. பட் இப்போ ஆட் பண்ண அந்த 3 நிமிஷம் தான் ப்ளூப்பர்ஸா, அதாவது வெங்கட் பிரபு அவர்களோட படங்கள் எண்டில் இருக்கிற அந்த ஃபன்னான மேக்கிங். ஸோ அப்போ ப்ளூப்பர்ஸ் இல்லாமல் படமே 3 மணி நேரம் இருந்திருக்கு. அண்ட் இந்த 3 நிமிஷம் ப்ளூப்பர்ஸ் பிரச்சனையே இல்லை. ஏன்னா தளபதியை ஃபன்னாக ஆஃப்லைன் ஷூட்டிங் பார்ட்ல இருக்கிறத பார்க்கறது பயங்கர சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ படம் ரிலீஸ் ஆகி ப்ளூப்பர்ஸ் ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக இருக்கும்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்லுறேன். ஸோ அதனால ப்ளூப்பர்ஸ் நோ ப்ராப்ளம். பட் படத்தோட டூரேஷன் 3 மணி நேரம்ன்றது தான் ஒரு சின்ன கன்சர்ன். அண்ட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட டீம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாப்பியாக கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. அண்ட் ரிலீஸ்க்கு முன்னாடி நிறைய படங்கள் இந்த மாதிரி 3 மணி நேரம் வச்சு கான்ஃபிடென்ட்டாக தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரீசெண்ட் டைமில் கல்கி, இந்தியன் 2, தென் அதுக்கு முன்னாடி கோப்ரான்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஸோ படத்தோட மேக்கிங் ப்ரோசஸில் இன்வால்வ் ஆகாதவங்க கிட்ட படத்தை போட்டு காட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த டூரேஷனை லாக் பண்ணியிருந்தா ஓகே. ஏன்னா ஒரு தரமான படத்துக்கு 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ பிரச்சனையே கிடையாது. கொடுக்குற காசுக்கு எக்ஸ்ட்ரா டைம் என்டர்டைன்மெண்ட் பண்றாங்கன்னா யாரு வேணாம்னு சொல்லுவா. பட் சுவாரஸ்யமா இல்லாம லேக் இருந்தா தான் பிரச்சனை. மெயினா மூவி ரிலீஸ்க்கு அப்புறம் ஆடியன்ஸோட கோரிக்கையை ஏற்று 10 நிமிஷம் குறைக்கிறோம் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் மட்டும் வந்துடக்கூடாது. ஓகே நண்பா, லேக் மட்டும் இல்லாம இருந்துச்சுன்னா 3 மணி நேரம்ன்றது ஒரு வெறித்தனமான ட்ரீட்டா அமையும். லேக் இருந்துச்சு அப்படின்னா அதுவே ஒரு நெகட்டிவான விஷயமா அமையும். ஸோ வெங்கட் பிரபு அவர்கள் நம்ம தலையில என்ன எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இது மாதிரி தளபதி பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.